சிந்தையிலே தனித்து நிற்கும். சிந்தைன்னு சொன்ன அங்கே நிந்தைன்னு சொன்னார், இங்கே சிந்தைன்னு எழுதுறாரு. சிந்தை என்பதற்கு தமிழ் அதிகாரம் என்ன சொல்கிறது? அறிவு. அறிவு என்பது சிந்தை. சிந்தை ஒரு விஷயம் உங்களுக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம். ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வடிகால் தெரியல, யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. தனித்து உட்காந்துக்கிட்டு அப்படியே சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பேன். எப்படி நாம் இதை முடிவு பண்ணணும், இந்த முடிவு எப்படி எடுக்கிறது, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி, யார்கிட்டையும் சொன்னாலும் நல்லா இருக்காது, இதை பெருசாக்கிடுவாங்க, ஊதி பெருசாக்கி வெடிப்பாங்க. அப்போ சொல்லனாத அந்த சங்கடத்தை எப்படி சமாளிக்கிறது? அது தனித்து இருக்கணும். நம்மளை எத்தனை பேர் எப்படி தனிச்சு இருந்துருக்குறோம்? நம்ம அனுபவம் அதுதானே. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு வடிகால் கிடைக்கும். அது ரொம்ப நேரம் கிடைக்கலாம், உடனேயும் கிடைக்கலாம். கிடைச்ச உடனே ஒரு பெருமூச்சு ஒன்று வரும், பார்த்துறீங்களா? ஒரு பெருமூச்சு வரும். ஏன்? சுவாசம் எப்பொழுதெல்லாம் அடங்குகிறதோ அப்போதெல்லாம் அறிவு வேலை செய்கிறது, சித்தம் சிதைவிடாமல் இருக்கிறது. அதனால்தான் சுவாசத்தை அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு ஞானிகளை எழுதினாங்க. சீத்து ஊத்துன்னு இறைக்கிற மாதிரியெல்லாம் ஒரு வேலையும் பண்ணாதேன்ட்டாங்க. மெல்லனேன்னு எழுதுறாங்க. எந்த வேலை செய்தாலும் மெல்லமே செய்யுங்க. இந்த யோக சாஸ்திரமே அதான் சொல்லுது. நான் பல யோகா மையங்களுக்கு சென்றிருக்கிறேன், யோகா ஆசிரியர்களோடு அளவலாக இருக்கிறேன். இப்போ இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் எல்லா மாணவர்களும் இறைக்குது, மூச்சு வாங்க மூச்சு வாங்க மூச்சு வாங்க யோகா பயிற்சி. அது யோகா பயிற்சியா? யோகா பயிற்சினா கையை காலை அசைக்கும் போது சுவாசம் உள்ளே போகுதா வெளியே வருதான்னு கவனமாக பார்க்கணும். எந்த இடத்துல கவனம் வைக்கணும்னு ஒவ்வொரு ஆசனங்கள் பழகுன்ற பொழுது இருக்குது. என்னுடைய குருநாதன் எனக்கு ஆசன பயிற்சி கொடுக்கின்ற பொழுது அப்படித்தான். கீழே குனியும் போது உன்னுடைய கவனம் எங்கே இருக்க வேண்டும், உன்னுடைய சுவாசம் எங்கே இருக்க வேண்டும், மேலே நிமிர்ந்து பின்னாடி போகிற உன்னுடைய மனம் எங்கே நிற்கணும், உன்னுடைய சுவாசம் எங்கே இருக்க வேண்டும். ஏன்னா மனமும் சுவாசமும் வேற அல்ல, ரெண்டும் ஒன்று. இப்படி ஆசன பயிற்சியில் சித்தி அடைஞ்சால்தான் உள்ளே இருக்கிற சக்கரை மையங்களில் நீங்கள் மனதை நிறுத்த முடியும். சக்கரமா? ஆமாம், வண்டிக்கு சக்கரம் இருக்க மாதிரி நம்ம உடல் மையத்துலையும் எத்தனை சக்கரம் இருக்குது தெரியுங்களா? ஒரு சக்கரம் செயல்படலைன்னா ஒரு பகுதி செயல்படாது. சக்கரம் வட்டம் வட்டமாக அப்படியே ஆறாலாம் போட்டுருக்கான்னா அப்படியெல்லாம் சக்கரம் இல்லை. இதில் ஒரு உணர்வு மையம். இந்த மையங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க, வள்ளல் பெருமானே எழுதியிருக்கிறார். உணவு மையம் இருக்குது. உணவு மையம் எதுன்னா இங்கே விஞ்ஞானம் என்ன சொல்லும், இறப்பை தான் அப்படின்னு. இல்லை, இறப்பை மட்டும் இல்லை. அப்போ என்ன? இந்த காற்று பகுதியை கணக்காக தெரிந்தால் எல்லா மையங்களும் நமக்கு வசமாகும்.